It starts with you and me, hearts collide in heaven, in heaven. Only hope, we make love our weapon, our weapon. Everybody say no, 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 you gotta let your feelings go. The stars will always glow. Everybody say you won't stay, but I know it's gonna be okay. Our dreams won't fade away. We gotta hold on. It's us forever, us forever. Gotta hold on, just us together, us
ரத்தமாரே முத்தமாரே ரத்தமாரே முத்தமாரே ரத்தமாரே பெத்ததாரே உன்னை பெத்ததாரே கத்தி கூரே மக்கமாரே முத்தமாரே முத்தமாரே ரத்தமாரே என் முகம் கொண்ட என் உயிரே என் பெயர் காக்க பிறந்தவனே என் குணம் கொண்ட என் உலகே எவனையும் தாண்டி சிறந்தவனே எனக்கு பின் என்னை தொடர்பவன் நீ நான் நம்ப தகின்ற நல்லவன் நீ புதல்வா 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 புகழ் மூக்க தூவிட புவி எங்கும் வாழட மகனே மகனே வா மகனே மகனே வா உன்னை பார்க்கும் போதெல்லாம்
தந்தை மகன் தூயாவியாரே பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் 7ஆம் மையில் இறை விருப்பத்தை காணுவோம். அன்பிற்கினியவர்களே, பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு திருவழிபாட்டு வாசகங்கள் வழியாக கடவுள் தன்னை நம்பிக்கை நாயகராக வெளிப்படுத்துகின்றார், உணவளிக்கின்றார், வார்த்தையினால் வலிமை தருகின்றார். தன்னை மட்டுமே நம்பும் இறையடியார்களுக்கு விரக்தியிலிருந்து விடுதலை தருகின்றார். கிறிஸ்துவை போல் மன்னிப்பிலும் அன்பிலும் வளர ஊக்கம் அளிக்கின்றார். நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழியை காட்டுகின்றார். இன்றைய நற்செய்தியில் கூட விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வின் பாதையில் முன்னேறி செல்லவும், நம்முடைய 7ஆம் மையில் போது இறை விருப்பத்தை நாடி செல்லவும் நம்மையே இத்திருப்பணியில் ஒப்புக் கொடுத்து நம்பிக்கையுடன் ஜெயிப்போம். நிலை வாழ்வினை பெற்றுக்கொள்ள நம்மையே தயாரிப்போம். நம்பார்களே, இன்றைய நாளில் அசிசி பங்கை சார்ந்த ஹெயின்ரிச் மரிய கிங்ஸ்லி என்ற மகள் ஆண்டவர் இயேசுவை திருவுடலை திருத்தத்தை தன்னுடைய முதல் ஆர்வ உணவாக கொள்வதற்காக இன்றைய நாளில் தன்னை தயாரித்திருக்கிறார். இந்த குழந்தை இறை ஞானத்திலே இறை வல்லமையிலே உடல் நலத்தோடு என்றென்றுமாய் வாழ இந்த பலியில் தொடர்ந்து இந்த குழந்தையினுடைய நல்வாழ்வுக்காய் நாம் வேண்டுவோம். இந்த குழந்தையுடைய பெற்றோர், ஞான பெற்றோர், பெரியோர் தொடர்ந்து இந்த குழந்தைக்கு இறை நம்பிக்கையால் காரியங்களை வளர்ப்பதற்கான நல்ல ஞானத்தை ஆண்டவர் தாமே அவர்களுக்கு தந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமான நம்பிக்கையோடு இந்த பலியிலே நாம் வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு விரைவாக தெளிக்கப்படும் படிப்பாகி தண்ணீரை உறுதிப்படுத்தியவர்களாக நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி பெற்றாடுவோம். அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூயாவை உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஏற்றெற்றும் உள்ள எல்லாம் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையும் தொடங்குமாறு தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழாவாகி இத்தண்ணீரை தூய்மைப்படுத்தியுள்ள ஆண்டவரே, உமது நாளாக இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வுகளுக்கு உமது அருளின் ஊற்றினை எங்கள் குறிப்பித்தருள். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தின் உடலை தீமை அனைத்திலிருந்து காத்திருக்கிறார். இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அடிபெறவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை பெற்றாடுகின்றோம். எல்லாம் இறைவன் தண்ணீர் வளர்ந்து அதை ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தார். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிபிறக்கத்துடன் புனிதப்படுத்தியவுடன் உப்பை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்கிறார். உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையிலாது காத்தருள் வராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். Thank you.
எல்லா தொழில்களும் நம்பீது இறங்கு வைத்து நம் பாவங்கள் மன்னித்து நம்மை இலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உம்மை தந்தையில் அழைக்கிறார்கள் துணிவு கொள்கின்றோம். நீ வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீ தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மரபாக எங்கள் இதயங்களில் பொழிந்தவர்களாக உம்மோடு தூயாவியாய் ஒன்றியில் இறைவராய் இச்சற்றும் வாழ்த்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அவ்வுணவினால் வலிமை அடைந்த எலியா 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் 19ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரையுள்ள இறைவார்த்தைகள். அந்நாட்களில் எலியா பாலைநிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூரியன்
அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூரை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில், இதோ தணலில் கட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் இரண்டாம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மண்ணில் பொறிக்கப்பட்ட முதிரையின் கூறும் புனிதப்பால் சினத்திற்கு பதில் மதிப்பையும் பனிச்சொலுக்கு பதில் பயிரையும் தீமைக்கு பதில் நன்மையும் காட்டி கிறிஸ்து வழியாக நம்மை அன்பு செய்து கடவுளை போல நாம் பிறரை அன்பு செய்து இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக வாழவும் அறிவத்தில் இந்த புனித பவுலின் 2ஆம் வாசகத்திற்கு செயல்படுவோம். கிறிஸ்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கூர்ந்து வாழுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 30 மற்றும் 5ஆம் அதிகாரம் 2வது வசனங்கள் ஆகும். சகோதர மீட்பனாரை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் பேசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்தது உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூற்பிரிவார் இறைவார்த்தைகள் 41 முதல் 51 முடிய. அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நாளில் என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்க்க கூடியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் வழியே எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நான் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத் தருவார் என இறைவாக்குகள் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடம் கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத் தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வதற்கு உணவு நானே. உங்கள் முன்னோர் பால் குளத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வதற்கு உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகம் வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, பொதுக்காலம் 19வது ஞாயிற்றுக்கிழமையிலே நம்முடைய இயலாமையில் இறை திருவிழத்தை நாடுவோம் என்ற மைய சிந்தனையிலே இதை நாள் வழிபாட்டை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தகைய நிலையிலும் இறைவனை சிக்கன பற்றிக் கொள்ளக்கூடியவர்கள், இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள், இறை திருவிழம் எதுவென அறிந்து செயல்படக்கூடியவர்கள் யாவருமே ஆண்டவரால் என்றென்றும் வழிநடத்தப்படுகிறார்கள் என்பதனையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். திருவிழியம் முழுவதுமாக நாம் பார்க்கின்ற பொழுது பல நிகழ்வுகளை நாம் எடுத்துக் கொள்ளலாம். தம்முடைய இயலாமைகளில் எப்படி இறை திருவிழத்தை, இறை உதவியை நாடியவர்கள் இறைவனால் வழிநடத்தப்பட்டார்கள் என்பதனை நாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாய் இன்றைய நாள் மைய சிந்தனை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. தாவீது அரசருடைய வாழ்வில், தன்னுடைய வாழ்வில் எல்லா விதமான நலன்களையும் கடவுளிடமிருந்து அவர் பெற்றிருந்தாலும் தன்னுடைய வாழ்வில் அவர் தவறு இழைக்கிறார். தன்னுடைய தவறை பற்றி அவர் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் நாத்தான் இறைவாக்குனரை
அவருக்கு அனுப்பி அவருக்கு அந்த தவறை பற்றி அறிவுறுத்தலை கொடுக்கிறார். அந்த நேரத்திலே தாவீது அரசர் நாத்தான் இறைவாக்கினிடத்திலே தவறு செய்தவருக்கு என்ன நிகழ வேண்டும் என்பதனை அவர் தெளிவாக சொல்லுகிறார். அது நீதான் அத்தகைய தவறை செய்திருக்கிறாய் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் தன்னுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் உதறியவராக ஆண்டவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறார். ஆண்டவரே இரக்கமாயிரும், நான் பாவம் செய்தேன் என்று திருப்பாடல் 51 வருகின்ற அந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது அவருடைய வாழ்வில் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முன்பாக தன்னுடைய இயலாமையை ஏற்றுக்கொண்டார் என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் எப்பொழுது தன்னுடைய இயலாமையை பலவீனத்தை ஆண்டவருக்கு முன்பாக ஏற்றுக்கொண்டாரோ ஆண்டவர் அவருக்கு அபரிமிதமான வாழ்வை கொடுத்தார், ஆசீர்வாதமான வாழ்வை கொடுத்தார் என்பது தாவீது அரசருடைய வாழ்விலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது. யோபினுடைய வாழ்விலை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார், இயலாமை பலவீனத்தோடு நிற்கிறார். தன்னோடு இருந்த நண்பர்களாக இருக்கலாம், தன்னோடு வாழ்ந்த மனைவியாக இருக்கலாம், இன்னமா கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிறார் என்ற கேள்விகளை எழுப்பிக் கொள்கிறார்கள். ஆனால் யோபு தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நலன்களை நினைத்து பார்த்து அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் தந்தார், ஆண்டவர் எடுத்துக் கொண்டார். இந்த உலகத்தில் நான் பிறந்த மீனியனாய் வந்தேன், ஆகவே பிறந்த மீனியனாய் செல்வதில் கூட எனக்கு எந்த விதமான வருத்தம் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாம் ஆண்டவருடைய செயல் என்பதனை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்வதால் இழந்ததை பல மடங்காக பெற்றுக் கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. அதை போன்றுதான் லூக்கா நற்செய்திகளை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாளுடைய ஒரு நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை இறைவனுடைய பாதம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். அவருடைய ஆசீரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். அன்பு
வேண்டும். நலிவற்றோருக்கு நல்வாக்கிய எம் இறைவா, கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத் தருவார் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப உறவுகளை இழந்து தனிமையில் போராடும் அனைவருக்கும் உமது வார்த்தையினால் புதுவாழ்வு தந்து வழி நடத்திடவும், அடுத்தவர் வாழ்ந்தால் தானும் வாழ முடியும் என்ற நல்ல எண்ணத்தை நாங்கள் உள்ளத்தில் பதிவு செய்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வை வெற்றியாக்கும் விண்ணக தந்தை, மனிதருடைய வழியோ சுயநலத்தின் வழி, ஆனால் கடவுளின் வழியோ பொறுமையின் வழி, தாழ்ச்சியின் வழி என்பதை அறிந்து எல்லாவற்றுக்கும் மீண்டும் மீண்டும் இறைவனை தேடி நாடுபவர்களாகவும் தம் இயலாமையால் இறை விருப்பத்தை நாடுபவர்களாகவும் இருக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகம் அனைத்தையும் பாதுகாத்து வழி நடத்தும் இறைவா, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மாலேதான். உமது அருளுக்காக நன்றி கூறும் இவ்வேளையில் இயற்கையின் பேரிடரால் உறவுகள் உறைவிடங்களை இழந்து சொல்லொன்னா துயரத்தில் இருக்கும் வயநாட்டு மக்களை அரவணைத்து காத்தருளும். அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பவும் அவர்களின் வாழ்வு மேம்படவும் பேரிடர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் இறைவன் தனது ஆசிரால் நிரப்பவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நற்கருணை நாதரே எம் இறைவா, இன்று முதலாக உமது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உண்டு மகிழ காத்திருக்கும் இக்குழந்தையை ஆசீர்வதித்தருளும். நற்கருணையையும் அதன் புதுமைகளையும் பிறருக்கு அறிய செய்வதில் ஆர்வம் காட்டவும், இறை ஞானத்தில் வளரவும் அன்னை மரியாவின் பரிந்துரை வழியாக நற்கருணை நாதரே உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றியே இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் இளம் மாணாக்கர்களை மற்றும் இளைஞர்களை ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் படைப்பின் நோக்கினை அறிந்து அதற்கேற்ப தங்களின் உணர்வுகளை நெறிப்படுத்தி இலக்கினை நோக்கி பயணிக்கவும், ஒருவர் ஒருவரை அன்பு செய்து வாழவும், சமூக தொடர்பு ஊடகங்களை அவர்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்திடவும், ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று உமது பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். சிறிது நேரம் மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் வேண்டுவோம். ஆண்டவர் தாமே எங்களுக்கு கற்றுத் தருவார் என்று பலவிதத்தோடும் இயலாமையோடும் இறைவா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கொண்டு வந்துள்ள எங்களுடைய வேண்டல்களையும் விண்ணப்பங்களையும் கரிவோடு கேட்டு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, உமது திரு அவையின் காணிக்கைகளை பகைவுடன் ஏற்றருள். இரக்கத்தால் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் வீட்டு வரைகளாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வாழ்வுடன் வாழ்க்கை
நீர் மெய்யாகவே தூய்மைகள், தூய்மை அனைத்திற்கு போற்று. ஆகவே உடைய ஆசையை பொழித்து காரியங்களை தூய்மைப்படுத்த உங்களை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமாக எங்களுக்கு வாழ்ந்ததாக அவர் பாடுபட உலகைத்து தம்மை கைவிட்ட போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்தியது கிடந்தையை வெளுத்து மீண்டும் வந்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறுகிறார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் எண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, டாக்டர் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வுதல் அப்பத்தையும் மீட்பளிக்கும் பிண்டத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருப்பத்திற்கு உமக்கு ஊழியம் புரிய தவத்தோரை ஏற்றுக்கொள்ளும். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் பங்கு கொள்ளும் தூயாகிய ஒன்று சேர்த்து விடுகின்றன. உம்மை தாழ்மையுடன் பற்றாகின்றோம். இங்கே திருத்தந்தை பிரான்சிஸ், இங்கே ஆயர் சூசை, எல்லா திருத்தலையும் திருத்தலை அன்புகளை செய்தார்கள். மேலும் இதனத்தில் விழுமிகள் சமூக சமூகங்களை இறந்தோர் அனைவரையும் இலக்கத்துடன் மது திருப்பத ஒளிமொழியை சரடு அனைவரும் இலக்கமாயிருக்கும். கடவுளின் கண்ணை தாயார் மரியா, அவருடைய கணவரான திருத்துதர்கள் இவ்வுலகில் போக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித நடைபெறலாம். நாம் இலை வாழ்வில் பங்குகளில் பங்கேற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை போட்டித்து பரவர்களே மை மனசாழ்ந்தோம். இவர் வழியாக இறைவழிமையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலங்கும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முன்னேறி எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருகிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் அமைதியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். இவரை உலகின் பாவங்களை போக்கக்கூடிய செவ்வனை விடுதலுக்கு விளைவு பெற்ற நாம் அனைவருமே இருக்கின்றோம்.
நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒற்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாகும். அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் வகை தொடர்கின்றது. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். இயேசு கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. இயேசு கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. அன்பினில் நீதியும் நீதியில் அன்பையும்
சமத்துவத்தில் வாழ்வையும் வாழ்வினிலே வளமையும் இறையரசில் நாம் காண்போமே காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். குறும்பா 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 உயரம் குறைந்தேன் உன்னால், மணலில் வரைந்தேன் உன்னால், கடலில் கரைந்தேன் உன்னாலே. சிறகாய் விரிந்தேன் உன்னால், தரையில் பறந்தேன் உன்னால், நிறங்கள் நிறைந்தேன் உன்னாலே. ஒற்றை கிரையான் ரெண்டாய் உடைத்து கிறுக்கிடுவோம், உருளை சீவல் பையை வெடித்து நொறுக்கிடுவோம் நொறுக்கிடுவோம். குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா, குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா. விண்வெளி மீன்களிலெல்லாம் உன் விழிதானே பார்ப்பேன், வெண்ணிலா உந்தன் காலில் சேர்ப்பேன். வெற்றிகள் 1000 வந்தால் புன்னகையோடு ஏற்பேன், உன்னிடம் மட்டும் தானே தோற்பேன். ஆட்டம் போடும் போதெல்லாம் உலக அழகாய் மாறும், வீட்டு பாடம் செய்தாலோ ரத்த அழுத்தம் ஏறும். உந்தன் குறும்பு மரபணு எவ்வழி கொண்டாய் எனக்கு தெரியாதா? குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா, குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா. உளறல் மொழிகள் உன்னால், காட்டும் கனவும் உன்னால், கிறுக்காயானே உன்னாலே. எறும்போடெரும்பாய் சில நாள், பூனை நாயாய் சில நாள், மனிதன் நானே உன்னாலே. விந்தை என்று கையில் வந்தாயே என் மனம் குளிர, தந்தை என்று பட்டம் தந்தாயே நான் தலை நிமிர தலை நிமிர. குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா, குறும்பா என் உதிரம் நீதாண்டா, குறும்பா என் விடியல் நீதாண்டா.
சிறிய இறைவேண்டலை ஆரம்பிப்போம். முடிந்தவங்க எதிர்த்து சிந்திக்கலாம், மற்றவங்க கீழே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு தந்தை இறைவா, இந்த அருமையான நாளை, இந்த அருமையான நேரத்தை எங்களுடைய குடும்பத்திற்கு நீர் கொடுத்திருக்கின்றீர். மகன் நன்றி. எங்களுடைய இந்த மகன் என்ரிச் இன்று முதல் முறையாக தன்னுடைய வாழ்விலே இயேசுவை சந்தித்து முதல் திருவிருந்து அருட்சாதனத்தை பெற்றிருக்கிறார். இந்த குழந்தையையும் இந்த குழந்தையுடைய தந்தை, தாய், பெற்றோர்களையும் குடும்பத்தினரையும் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். இந்த திருவருட் சாதனத்தை பெறுவதன் வழியாக இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு பக்குவத்தை, அருள் வாழ்வில் அல்லது ஆன்மீக வாழ்வில் நல்ல ஒரு ஆழத்தை நீர் கொடுத்திருக்கின்றீர். அந்த பக்குவத்தை பெற்ற இந்த குழந்தை பல்வேறு பண்புகளை, உம்முடைய வாழ்வில் நீர் கொடுத்த பல்வேறு மதிப்பீடுகளை தன்னுடைய வாழ்வில் வாழ அருள் தாரும். இந்த குழந்தை வழியாக இந்த குழந்தையினுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். இந்த குழந்தையுடைய தாய் தந்தையர்கள் செய்கின்ற அனைத்து காரியங்கள், அவர்கள் முன்னெடுக்கின்ற அனைத்து முயற்சிகள், இவற்றை நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய குடும்பத்திலே இறை அழைப்பதை ஏற்று இறை பணி செய்கின்ற அனைத்து அருட்சகோதரிகள், அருட்பணியாளர்கள், இவர்களை நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய அருளையும் இரக்கத்தையும் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்து எந்த இடங்களில் அவர்கள் பணிபுரிகிறார்களோ அந்த இடத்தில் நன்மனதோடு பிறருடைய அன்போடு பாசத்தோடு பணி செய்யக்கூடிய பக்குவத்தை அவர்களுக்கு தர வேண்டுகின்றோம். அருமையான இந்த திரு நிகழ்விலே பங்கு பெறுகின்ற இந்த எளிய குடும்பத்தை, இந்த இறை சமூகத்தை, இந்த இதில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற அனைத்து விருந்தினர்களை, எங்களுடைய குடும்பத்தாரை, உற்றார் உறவினரை, நண்பர்களை விரைவாக ஆசீர்வதியும். அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் அவர்கள் முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் உடைய அருளும் ஆசீரும் அவர்களோடு தங்கியிருந்து வழி நடத்த வேண்டுகின்றோம். இந்த இனிமையான இந்த அனுபவத்திலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற நாம் இந்த இனிமை என்பதை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே இந்த இனிப்பை இப்பொழுது ஆசீர்வதிக்க இருக்கின்றோம். தொடர்ந்து அந்த இனிப்பை ஆசீர்வதித்து அதை நாம் உண்ணுகிற பொழுது இறைவனுடைய அருளும் ஆசீரும் இனிமையாக நம்முடைய உடலோடு கலக்கிறது என்பதை உணர்ந்து இந்த நல் விருந்தில் பங்கு பெற இறை அருளையும் ஆசிரியரையும் வேண்டுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு தந்தை இறைவா, வாழ்வு என்பது இனிமையும் அதோடு சேர்ந்து பல்வேறு காரியங்களையும் சந்திப்பது அல்லது அனுபவிப்பது என்பதை எனக்கு தெரியும். இந்த நேரத்திலே இந்த இனிப்பை ஆசீர்வதிப்பதன் வழியாக எங்களுடைய வாழ்வை வளப்படுத்தி இனிமையாக நீ வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று திருமகன் இயேசு வழியாக வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமென். அன்னை மரியாளை நோக்கி இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே எல்லாமல் அன்பு தந்தையாக இறைவன் இந்த இனிப்பையும் எங்களுடைய குழந்தையும் எங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
பொங்குதம்மா, நீரினில் வந்தது இந்நிஜமா, நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா. என் உயிரிலிருந்து பிரிந்த பகுதி இங்கே, நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. இந்த நொடிநேரம் என் உயிரிலேரம், கண்ணெதிரில் காலம் நின்று விடுமா, என் இதழினோரம் புன்னகையின் கோலம், இந்த வரம் யாவும் தங்கிவிடுமா. ஆன்முகம் காணவே நான் தவித்தேன், இன்று நீ வர கேட்குதேன் ஆரோ. காதடம் வீழவே நான் துடித்தேன், உனை தாய் மடியேந்ததே தாரோ. வரும்போதே தெரியணும் வர்ற சிங்கம் யாரு, ஊர் பார்த்து கொடுக்கணும் உனக்கு ஒரு பேரு, ராஜாதி ராஜன பொடுசு அறியாதே, நான் செஞ்ச சம்பவம் தனி வரலாறு, கம்பிக்குள்ள என் வீடு கட்டருந்தா என் மோட்டு, கிட்ட வந்தா நான் ரூட்டு, யாரா நீ என் ஈடு, உள்ள வந்தா நான் லீடு, உச்ச கட்டம் என் சூட்டு, செட்ட புச்ச என் மூடு, சாவே என் சாப்பாடு, வந்த இடம் என் காடு, வந்த இடம் என் காடு, வந்த இடம் என் காடு, நீ தான் பலியாடு. மாமே பயமில்ல கண்ணோடு ஒதுங்கி விளையாடு. எல்லா நாளும் சந்தோஷமா அனுபவிச்சா தப்பாமா. உர்ராவுது இப்ப நெஞ்சுக்குள்ள, தர்ராவுது நம்ம எதிர்த்த புள்ள, மாமாங்குது என்ன புடிச்ச புள்ள, வேணாங்குது நம்ம அடிச்ச புள்ள, வம்பு பண்ணும் லந்தாரு, வாடு வைப்பு தந்தாரு, என்ன எண்ணி நொந்தாரு, பேசாம போசாரு, மஜா பண்ணும் மிச்சாரு, உள்ள வந்து மொச்சாரு, கால் எடுத்து வச்சாரு, என்னோட கொண்டாடு, வந்த இடம் என் காடு, வந்த இடம் என் காடு, வந்த இடம் என் காடு, நீ தான் பலியாடு. மாமே பயமில்ல கண்ணோடு ஒதுங்கி விளையாடு. எல்லா நாளும் சந்தோஷமா அனுபவிச்சா தப்பாமா.
முத்தத்தா அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்ணே. இந்த நிமிடம் நீயும் வளர்ந்து என்னை தாங்க ஏங்கினே. அடுத்த கணமே குழந்தையாக என்றும் இருக்க வேண்டினே. தோளில் ஆடும் சேலையே தொட்டில் தான் பாதி வேளையே. பல நூறு மொழிகளில் பேசும் முதல் மேதை நீ. இசையாக பல பல ஓசை செய்திடும் ராவணன் ஈடில்லா என் மகன். என்னை தள்ளும் முன் குழி கண்ணத்தில் என் ஸ்வர்க்கத்தை நான் கண்டேன் கண்ணே. என்னை கிள்ளும் விரல் மெத்தைக்குள் என் மொத்தத்தை நான் தந்தேன் கண்ணே. என்னை விட்டு 2 தள்ளி போனால் தவிக்கிறேன். மீண்டும் உன்னை அள்ளி எடுத்து கருவில் வைக்க நினைக்கிறேன். போகும் பாதை நீளம் கூரையாய் நீளவானம். செவர் மீது கிறுக்கிடும் போது ரவிவர்மன் நீ. பசி என்றால் தாயிடம் தேடும் மானிட மர்மம் நீ. நான் கொள்ளும் கர்வம் நீ. கடலைந்தாறு மலை 500 இவை தாண்டித்தானே பெற்றேன் உன்னை. உடல் சவ்வாது பிணியோவாது பல நூறாண்டு நீ ஆழ்வாய் மண்ணை. கண்கள் நீயே காற்றும் நீயே தூணில் நீ துரும்பில் நீ. வண்ணம் நீயே வானும் நீயே ஊனும் நீ உயிரும் நீ. பல நாள் கனவே முழு நாள் நனவே ஏக்கங்கள் தீர்த்தாயே. என்னையே பிழிந்து உன்னை நான் எடுத்தேன். நான் தான் நீ வேறில்லை. முகம் வெள்ளைத்தா அதில் முத்தத்தா ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே. இதழச்சில் நீர் எனும் தீர்த்தத்தா அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்ணே. கண்கள் நீயே காற்றும் நீயே தூணில் நீ துரும்பில் நீ. வண்ணம் நீயே வானும் நீயே ஊனும் நீ உயிரும் நீ. தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ மொட்டு செல்லம் கொஞ்சுதே தாலாட்ட.
எத்தனையோ காலம் வாராத வானவில் வந்தது போலி பேச உச்சியில நீந்தும் ஆகாச மீனென துள்ளிடுதே ஓ ஆசை மழையடிக்கும் ஓஞ்சிருப்பில் செடி முளைக்கும் நான் பூவாக வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும் கொடை பிடிப்பேன் தாயாக நீ நீ சொல்லும் கதை நான் நான் கேட்கும் வர நாமாவும் மாய பறவைகளே தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ முட்டு செல்லம் கொஞ்சுதே தாலாட்ட ஒத்தையில போகும் வெட்ட வெளி மேகம் மெட்டெடுத்து பாடாதோ ரெக்க விரிச்சு சித்தெரும்பு போடும் நட்சத்திர கோலம் சொல்லெடுத்து வீசாதோ உன்னை ரசிச்சு தெரிஞ்சே நீ செய்யும் சேட்ட தெளிவாக உன்னை காட்ட அதில் கோடி ராகம் நானும் வீட்ட தெருவெங்கும் தேர ஓட்ட மரமெல்லாம் ஊஞ்சலாட்ட பெருகாதோ காலம் வேகம் கூட்ட பனங்கருக்கும் பால் சுரக்கும் அத நினைச்சே நீ கொண்டாடு பசி மறக்கும் நாள் பிறக்கும் வலி மறந்தே கூத்தாடு பனங்கருக்கும் பால் சுரக்கும் அத நினைச்சே நீ கொண்டாடு பசி மறக்கும் நாள் பிறக்கும் வலி மறந்தே கூத்தாடு பனங்கருக்கும் பால் சுரக்கும் அத நினைச்சே நீ பறவைகளே பசி மறக்கும் நாள் பிறக்கும் வலி மறந்தே பறவைகளே பனங்கருக்கும் பால் சுரக்கும் வலி மறந்தே நீ கூத்தாடு அமுதக்கடல் உனக்குத்தான் ஆறாமழை உனக்குத்தான் நீங்கா நிழல் உனக்குத்தான் நீ கண்மணி எனக்குத்தானே பொருந்திப்போ நீ தோளோடு மடியில் ஊஞ்சல்லாடு என் பார்வை உன்னோடு ஓம் பொம்மை கண்ணோடு பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதாரோ அடியாலோலோ நான் தாங்க மாறோடு வா மிருது தேரே வா சந்திக்கா மலர் உனக்குத்தான் கண்டிக்கா மொழி உனக்குத்தான்
சிந்திக்கா நொடி உனக்குத்தான், சிரிக்கும் நதி உனக்குத்தானே. வழியும் எச்சில் வாயோரம் எனது காயம் மாறும். என் தங்கம் முன்னாடி என் கால கண்ணாடி, உன் ஆசை என்னாடி நான் நடத்தி வைப்பேன். வாழ்ந்தாலும் தரை வீழ்ந்தாலும் உன் கால்கள் என் நெஞ்சில் வாழ விட்டேனே. பத்து விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே, அசைவ பார்த்து பார்த்து ஆயுள் கூடும் எனக்கு. புன்னகையில் காலம் போக தோகையாக சிரிச்ச பெட்டகமே, யாருக்கு இங்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு. என் கூட பேசுற தோதோவா உனக்கு நேரில் காட்டுட்டுமா, சின்னுக்கு பிடிச்ச எல்லா இனிப்பும் சாப்பிட தரட்டுமா. அந்த அறிவிப்பால் அன்ப தருவாளே, சின்ன அறிவிப்பும் இன்றி சுடுவாளே. நீயும் தும்மிடி தும்மிடி ஆயுசு நூறாக, என் உயிர் உன்னோட பத்திர சொத்தாக. என் பார்வை உன்னோடு, உன் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம். காதாரா அடியாளோட நான் தாங்க மாறோடு மிருது தேரே. உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு. புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரமபதம், விழுந்த பின் உயர்வு வரும். நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. தேர்ந்ததென்று கலங்கிடக்கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்கச் சொல்லியதே. எனக்கென உன்னை தந்து உனக்கிரு கண்ணை தந்து, அதன் வழி எனது கனா காணச் சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றேன், உன் மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றேன். தனத்தாரண தரணம் தம், தனத்தாரண தரணம் தம், தனத்தாரண தரணம் தம், தனத்தாரண தரணம் தம். உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு,
வெறுப்பதை நீங்க சொல்லு. புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. பருவங்கள் மாறி வர வருடங்கள் ஓடிவிட இழந்த என் இனிமைகளை உன்னில் கண்டேனே. எழுதிடும் உன் வீரலில் சேர்த்திடும் உன் இதழில் கடந்த என் கவிதைகளை கண்டு கொண்டேனே. துருவங்கள் போல் நீளும் இடைவெளி அன்று தோள்களில் உன் மூச்சு இழகிறதென்று. தனத்தாரணம் தம் தனத்தாரணம் தம் தனத்தாரணம் தம் தனத்தாரணம் தம். உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோம். பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு. புது வெள்ளம் புதுவாறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு. தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரமபதம் விழுந்த பின் உயர்வு வரும். நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சிணுங்கும் கீழே. அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சிணுங்கும் கீழே. அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. Halamati Habibu, Halamati Habib Vandale, Halamati Habibu, Halamati Habib Vanda, Halamati Habibu, Halamati Habib Vandale, Halamati Habibu, Halamati Habibu.